பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக டாக்டர் அன்பணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த பாமக தொண்டர்கள் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பாக தமிழக முதல்வரையும் துணை முதல்வர் அவர்களையும் மற்றும் தமிழ்நாடு அரசு நலத்திட்டங்களையும் வாழ்த்தி பேனர்கள் வைக்கப்பட்டிருந்ததை பாமக தொண்டர்கள் அசிங்கமாக தீட்டி பேனர்களை கிழித்தெறிந்து மிக கேவலமாகவும் அருவருப்பாகவும் நடந்து கொண்டார்கள். அதனை கண்டித்து விழுப்புரம் மத்திய மாவட்ட வழக்கறிஞர் சார்பாக விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். அதைத் தொடர்ந்து துரித நடவடிக்கை எடுக்க சொல்லி விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் இன்று அணியின் சார்பாக மனு கொடுத்துள்ளோம். மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் துரித நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள். இதேபோல் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் பாமக செயல்பட்டு வருகிறது என்பதை அவரிடம் கூறினோம். ஏற்கனவே பலமுறை நடந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளோம். பல வழக்குகள் பெண்டிங்கில் உள்ளது என்பதையும் கூறியுள்ளோம். துரித நடவடிக்கை எடுப்பதாக கண்காணிப்பாளர் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஏறத்தாழ ஒரு 10,000க்கு மேற்பட்ட பொறுமான பேனர்களை கிழித்துள்ளார்கள். இது அனைவருக்கும் வீடியோ ஆதாரம் கண்டிப்பா உள்ளது. நீங்க அன்புமணி பேர்ல இதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது விழுப்புரம் வழக்கறிஞர் சார்பா நாங்க கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ ஆதாரம் கண்டிப்பா இருக்கு, நாங்க கொடுத்திருக்கோம். இது தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கு அனுமதி பெறும் நபர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் பேசும்போது டாக்டர் அன்புமணி அவர்கள் முதல் எதிரி திமுக தலைவர் அவர்களை பெயரை சொல்லி அவர் கூறியதால் தான் இதுபோன்ற செயல் நடைபெற்றது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.